வணக்கம். மேஷராசி ராகு கேது பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குது எங்களுக்கு? ஸோ முக்கியமாக மேஷராசிக்கு ராகுவும் கேதுவும் 12 6லேருந்து இப்போது 11 5ஆம் பாவத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ 5-11 கர்மிக் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக 6-12 அமைப்போட பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். மெயின்லி ஏன்னா குருவோட பார்வையில் திருஷ்டியில் ராகு வந்து அமர போகிறாரு. ஸோ 11ஆம் பாவத்தில் ராகு தானாக உட்காரும்போதே நல்ல நல்ல நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷனு, திடீர்னு எதிர்பார்க்காத லாபம், பல நாளாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க கெயின் வராமல் இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிற அமைப்புகள் ஆட்டோமேட்டிக்காக அமையும். ஆக்சுவலாக சேரிட்டிஸ் பண்ணுறதுக்கு ராகு நிறையாவே ஹெல்ப் பண்ணுவார். 11th உட்காரும்போது கம்பேஷன், மற்றவங்க மேலே கருணையாக இருக்கிறதையும் ராகு வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவார். எஸ்பெஷலி மேஷராசிக்கு கொஞ்சம் ஈரம் இருக்கும் மனசில். ஸோ நம்ம தாராள வள்ளல் ஆல்ரெடி. ஸோ ராகு 11க்கு வரும்போது எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இது கம்பைன்ட் வித் 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான் நம்மளை நிறையா தர்மம் பண்ண வைப்பார். ஸோ குருவோட பார்வை ராகு மேலே படும்போது தர்மம் வழியில், தர்ம சிந்தனையில் நம்ம காசு எடுத்து விரயம் பண்ணோன்னா நமக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் இப்போ ஸ்டூடெண்ட்டுங்க, என்னால் தர்மம் பண்ணுறதுனா இல்லை நான் படிச்சுட்ருக்கேன்னா பெஸ்ட்டு டைம் படிக்கிறதுக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சாதாரணமாக ஒரு நாளைக்கு 4 hours படிப்பேன் அப்படின்னா இப்போது ஒரு 6 hours படிங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்க படிக்க உங்கள் முயற்சியை போட போட ராகுவும் சரி சனி பகவானும் சரி ஒரு நல்ல வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பாங்க. 5ல் இருக்கிற கேது பகவான் நமக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் கொஞ்சம் கொடுப்பாரு. சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து 4 விதமான சொல்யூஷன்ஸ் இருக்குன்றதை நமக்கு புரிய வைப்பார். ஆனால் கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்ம கொஞ்சம் பணிவும் கொஞ்சம் கவனமும் செலுத்தணும். மேஷராசி ஆல்ரெடி நம்ம ஆக்ஷன் கிங் மாதிரி டப்பு டிப்புன்னு பேசக்கூடிய ராசிக்காரங்க தான். ஸோ பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கேர்ஃபுல்லாக பண்ணலாம். ஆனால் லாபம் வரக்கூடிய டைம் தான். லாஸ்ட் 18 months மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இருக்காது, கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். மற்றபடி எனக்கு ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குப்பா அப்படின்னா ஹெல்த் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்துக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். மருந்து மாத்திரை எடுக்கக்கூடியவங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக மருந்து மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கணும். இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல, நான் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். மற்றபடி லவ், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேஷராசி ஆல்ரெடி நமக்கு சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டுக்கு அதிபதின்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆசைகள் இருக்கும். கவனம் தேவை. மற்றபடி உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல டைம் இருந்ததுன்னா கல்யாணங்கள் நடக்கலாம். மற்றபடி சூப்பராக இருக்க போகிறீங்க. கலக்குங்க, ஜாலியாக இருங்க.